வணக்கம். கருத்தரித்த பெண்கள் எத்தனை மாதங்கள் எவ்வளோ நாள் உடலுறவு இல்லாமல் இருக்கணும் கர்ப்ப காலத்தில்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக கர்ப்ப காலத்தில் உடலுறவை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தாம்பத்திய உறவு ரெகுலராக வைத்து கொண்டே இருக்கலாம். டெலிவரி வரைக்கும் வச்சுக்கலாம். 10வது மாதத்துலேயும் அவங்க தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம். அதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னா, 40வது வாரம் டெலிவரி ஆகும். சில பெண்களுக்கு அது கொஞ்சம் தள்ளி போகும். டெலிவரிக்கு தேதி கொடுத்துருப்பாங்க, இந்த தேதிகளில் டெலிவரி ஆகும்னு 2-3 நாட்கள் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி ஒரு வாரம் ஆகியும் வயிற்று வலி இல்லாமல் இருக்கும். அதாவது பிரசவ வலி வராமல் டெலிவரி ஆகாமல் இருப்பாங்க. இது போஸ்ட் டேட்டட். இதில் என்ன பிரச்சனைனா, வயிற்றுக்குள்ளே குழந்தை இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் கணவன் மனைவி செக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த கர்ப்பப்பையினுடைய வாய் ப்ரோஸ்டாக்லாண்டின் என்ற திரவத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். விந்தில் ஏராளமாக ப்ரோஸ்டாக்லாண்டின் இருக்குது. விந்து வெளிப்பட்டு கர்ப்பப்பை வாயில் பட்டதுன்னா கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து பிரசவ வலி ஏற்பட்டு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போஸ்ட் டேட்டட், அதாவது அந்த அந்த டெலிவரி டேட்டுக்கு தள்ளி போகும்போது இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. அதை தவிர செக்ஸ் பண்ணுறதுனால எந்த கெடுதலும் இல்லை. செக்ஸ் பண்ணுறதுனால ஆணுக்கு நல்லது. அவர் மூளையில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அவருக்கு சந்தோஷம் இருக்குது, மனைவிக்கு நல்லது. வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் மனைவி சந்தோஷமாகவும் நல்ல ஹார்மோன்கள் மூளையிலேருந்து சுரக்கிறதுனால அதுவும் கர்ப்பப்பை அந்த பிளாசண்டா வழியாக நஞ்சு அந்த தொப்புள் கொடி மூலமாக குழந்தைக்கும் அந்த நல்ல ஹார்மோன்கள் போகும். குழந்தைக்கும் அது நல்லது, தாய்க்கும் நல்லது, கணவருக்கும் நல்லது. அதனால் தாம்பத்திய உறவு செய்வதை நிறுத்த வேண்டாம். எப்போ நிறுத்தணும் அப்படின்னா, சில நேரங்களில் கர்ப்ப காலத்தில் இரத்தப்போக்கு இருக்கலாம் பெண்களுக்கு, அல்லது கர்ப்பப்பை வாய் அதில் தொற்று ஏதாவது வந்துடும்னு டாக்டர்கள் கவலைப்படலாம். அந்த நஞ்சுன்னு சொல்லுவோம், பிளாசண்டா, கர்ப்பப்பை அந்த தொப்புள் கொடியும் கர்ப்பப்பை இணைக்கக்கூடிய பகுதி, அது கர்ப்பப்பை வாய்க்கு கிட்டே இருக்கும். அது தள்ளி இருக்கணும், யூஸ்வலாக நடுவில் இருக்கும். அது கர்ப்பப்பை வாய்க்கிட்ட இருந்ததுன்னா இரத்தப்போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில காரணங்கள் கைனகாலஜிஸ்ட், அந்த பெண் மருத்துவர்கள் இதை உறவு வைத்து கொள்ளக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தள்ளி வைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உடலுறவு இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கான எந்த தேவையும் இல்லை. வணக்கம்.